ஹலோ நண்பா, இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னலான ஸ்டோரி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு பையன் இருக்கான். அவன் ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து அடுத்து ஒரு வேலையை அவன் தேடிகிட்ருக்கான். அவன் எப்பயுமே மற்றவங்கள ப்ளேம் பண்ணுற ஒரு பையன். எப்பயுமே அவனுக்கு லக்கு இல்லாதனால தான் இது கிடைக்கல, இவங்களால தான் இது கிடைக்கலன்னு சொல்லி இந்த லக்கையும் அதர்ஸையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே ஜாப் தேடிகிட்ருக்கான். அவன் ஜாப் தேடுறதுக்காக அவங்க ஊரில் இருக்க எம்எல்ஏவை பார்த்து நான் மினிஸ்டரை மீட் பண்ணணுன்னு சொல்கிறான். எம்எல்ஏவும் அந்த பையனை பார்த்து பேசிவிட்டு நாளைக்கு நீ வா, நம்ம மினிஸ்டரை போய் மீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பையன் அவனோட ரொம்ப பிடிச்ச கிளாத்தை போட்டுக்கிட்டு நீட்டாக கிளம்பி எம்எல்ஏவை பார்க்க போகிறான். எம்எல்ஏவும் அந்த பையனும் மினிஸ்டர் இருக்க இடத்துக்கு போகும்போது எம்எல்ஏவுக்கு ஒரு கெட்ட நாத்தம் வர்றதை நோட்டீஸ் பண்ணுறாரு. உடனே அந்த பையனை பார்க்குறாரு. அவன் போட்டிருக்க சாக்ஸு ரொம்ப பழசு. அந்த சாக்ஸில் இருந்து தான் அந்த நாத்தம் வருது. அந்த பையனை நிறுத்தி, இன்றைக்கி நம்ம மினிஸ்டரை பார்க்க வேணாம், நீ போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸு இல்லாமல் வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். உடனே அந்த பையனும் போயிட்டு அடுத்த நாள் சூப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு ரொம்ப நீட்டாக ரொம்ப ஷார்ப்பாக நீட்டாக வரான். இந்த டைமும் எம்எல்ஏவும் அந்த பையனும் போகும்போது எம்எல்ஏவுக்கு அதே நாத்தம் வருது. அப்போ அவர் பொறுமையை இழந்துட்டு அந்த பையனை பார்த்து டைரெக்டாகவே உன்னோட சாக்ஸை நீ மாற்றினியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டாரு. இது என்னோடய புது சாக்ஸு தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் நம்மளனா இங்கே பாருங்கள், பழைய சாக்ஸு என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பழைய சாக்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த பையனுக்கு ஒருத்தர் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை ஏன் திரும்ப செய்யணுங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கான். உடனே அந்த எம்எல்ஏ அவனை பார்த்துட்டு, இந்த இடத்துல தான் நீ ஸ்டக் ஆகிட்டுருக்க, பழைய விஷயங்களை உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை திரும்ப எடுத்துகிட்டு வரவே கூடாது. உன்னோட கெரியரை நீ இம்ப்ரூவ் பண்ணணுன்னு நினச்சின்னா உன்னோட பாஸ்டில் நடந்த நெகட்டிவான தாட்ஸு, கோவம், இந்த மாதிரி எந்த தாட்ஸுமே உன்னோட ப்ரெசண்ட்டில் பாதிக்காமல் நீ இருக்கணும். பாஸ்ட்டையே நீ யோசிச்சுட்டு இருந்தீன்னா உன்னோட ப்ரெசண்ட்டில் நீ ஃபோக்கஸ் பண்ண முடியாது, உன்னோட புது லைஃபுக்கு நீ ரெடியாக முடியாதுன்னு அந்த எம்எல்ஏ அந்த பையன்கிட்ட சொல்லுவார். உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு புது மைண்ட் செட்டை ரெடி பண்ணணும்.